அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் ஸதகல்லாஹுல் மௌலானல் அலியுல் அலீம் وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن جبرائيل نفقت روعي لن تموت نفس حتى تستكمل رزقها رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்-கௌசியா அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் மீது பல்வேறுபட்ட இரவுகளை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த வகையில் 2 பெருநாட்களுடைய இரவுகள் சிறப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜும்ஆவுடைய இரவுகளும் சிறப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் லைலத்துல் கத்ருடைய இரவும் இறைவனால் சிறப்பானதாக பரக்கத்து பொருந்திய ஒரு இரவாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய பராஅத்துடைய இரவையும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். பரக்கத்து பொருந்திய ஒரு இரவாக ஆக்கி வைத்திருக்கிறான். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவிலே ஒவ்வொரு விடயங்களும் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். அப்படி என்றால் இந்த இரவனுடைய சிறப்பை எந்த அளவு இருக்கின்றது என்பதை சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே போன்று சஹீஹான பல கிரந்தங்களே இந்த இரவனுடைய சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த வரிசையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களில் நோன்பு நோட்பதை விட இந்த ஷஅபானுடைய மாதத்திலே தான் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பராஅத்துடைய இரவிலே தான் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்றுதான் இந்த இரவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக அமல் செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த இரவனுடைய சிறப்பை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இரவை பற்றி எங்களுக்கு சற்று சொல்லித்தாருங்களேன் என்று கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்தின் பாவம் பனு கல்புடைய கோத்திரத்தின் ஆட்டினுடைய ரோமங்களில் அளவு இருந்தால் கூட அந்த பாவத்தை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். இந்த இரவில் அவர்கள் தௌபா செய்தால் அந்த பாவத்தை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஹதீஸின் மூலம் நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த பராஅத்துடைய சிறப்பு, இந்த பராஅத்தினுடைய இரவின் சிறப்பு எவ்வளவு இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னும் பல மகான்கள் இந்த ஹதீஸை அறிவித்து கூறுகிறார்கள், இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே கேட்கிறான், அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னிடத்தில் ரிஸ்கை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நான் அவர்களுக்கு ரிஸ்கை வழங்க காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் பலாய் முசீபத்துகளிலிருந்து விமோச்சனம் பெறுவதற்கு இருக்கிறார்களா? அதை நான் நீக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் நீண்ட ஆயுளை கேட்க இருக்கிறார்களா? அதையும் நான் அவர்களுக்கு செய்து கொடுக்க இருக்கிறேன் என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை வைத்துத்தான் எமது முன்னோர்கள் 3 யாசீன்களை எங்களுக்காக வேண்டி உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த 3 யாசீன்களிலும் நாம் இந்த இரவிலே நாம் ஓதுகின்ற இந்த 3 யாசீன்களிலுமே எங்களுடைய நீண்ட ஆயுளை நாங்கள் ஒரு யாசீனில் கேட்கிறோம். இன்னும் ஒரு யாசீனில் எங்களுடைய பலாய் முசீபத்துகளில் இருந்து நாங்கள் நீங்குவதற்காக இன்னும் ஒரு யாசீனை நாங்கள் ஓதுகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு யாசீனில் எங்களுடைய ரிஸ்கை விஸ்தீர்ணமாக்குவதற்காக வேண்டி இன்னும் ஒரு யாசீனை நாங்கள் ஓதுகிறோம். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய முன்னோர்கள் இந்த 3 யாசீன்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்றுதான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்னத் அபி யஅலா என்ற கிதாபிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மாதத்திலே ஏன் அதிகமாக நோன்பு நோட்கிறீர்கள்? இந்த இரவிலே யா ரசூலல்லாஹ் ஏன் அதிகமாக நல்ல அமல்கள் செய்கிறீர்கள்? இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவு பிரியமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ கதப அலா குல்லி நஃப்ஸின் மையித்தத்தின் தில்க ஸனா, இந்த வருடத்தில் மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகிறான் என்று கூறிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக கூறுகிறார்கள், உஹிப்பு ஐயஅதியனி அஜலி வஅன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய இறுதி முடிவு அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி என்றால் இந்த இரவில் எந்த அளவுக்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான், பரக்கத்து பொருந்திய ஒரு இரவாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே தான் கடைசி வானத்துக்கு இறங்கி வந்து அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் நீங்கள் ரிஸ்கை கேட்கிறீர்களா? அதை நான் உங்களுக்கு நிவர்த்தி செய்து தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பதாக எங்களுக்கு பல மகான்கள் அறிவித்து தருகிறார்கள். எனவேதான் இந்த இரவில் நாம் அதிக நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக, அதிகமான நல்ல அமல்களை நாங்கள் செய்வதன் மூலமாக இறைவனிடம் நான் நெருக்கத்தை பெறுவதற்கு நாங்கள் முடியுமான ஒன்றாக காணப்படுகிறது. எனவே அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஜிப்ராஈல நஃபகத் ரௌஇ லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள் என்னவென்றால், ஒருவனுடைய மௌத்து வருகின்ற வரைக்கும், அதாவது அவனுடைய ரிஸ்க் பரிபூரணமாகின்ற வரைக்கும் அவனுக்கு மௌத்து வர மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸையும் நாம் மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இரவிலே தான் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் எவ்வளவு காலம் அடுத்த வருடம் வரும் வரைக்கும் இவன் வாழ வேண்டுமா அல்லது மரணிக்க வேண்டுமா என்பதை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே தான் தீர்மானம் செய்கிறான். எனவே நாம் இந்த இரவில் அதிக நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் எமக்கும் நாம் ஆக முடியும் என்பதனை நாம் தெளிவாக இந்த ஹதீஸ்களின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த இரவை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, இந்த இரவில் அதிக நல்ல அமல்களை செய்து வணக்கங்களை செய்து இந்த இரவை ஹயாத்தாக்குங்கள். அது மாத்திரமல்ல, வசூமு நஹாரஹா, அதனுடைய பகல்களில் நீங்கள் நோன்பு பிடித்து அந்த பகலை நீங்கள் சிறப்பாக்குங்கள், அதாவது அந்த பகலை நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்படி என்றால் இந்த இரவினுடைய இந்த பகலினுடைய சிறப்பை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இதற்காக வேண்டித்தான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இந்த இரவில் நாங்கள் 3 யாசீன்கள் ஓதுவது மாத்திரமல்ல, இந்த இரவிலே தான் அதிக நல்ல அமல்கள் குர்ஆன் திலாவத்துகளை செய்வதன் மூலமாக, அதிகமாக சுன்னத்துக்கள் தொழுவதன் மூலமாக இந்த இரவிலே தான் இறைவனை நெருங்குவதற்கு நாங்கள் இந்த இரவிலே அதிக நல்ல அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அதனுடைய பகலிலே நாங்கள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக இறைவனை நாம் நெருங்க முடியும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு அறிய கிடைக்கிறது. எனவே நாம் இது போன்ற நல்ல அமல்களை செய்து இறைவனை நெருங்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.